வணக்கம். ஸ்ரீ சென்னி அம்மன் ஜோதிட நிலையம். நாளைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி. சுக்கிரன் கிரக பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். அவர் 123 நாட்களுக்கு மீன ராசியிலே தான் இருப்பார். அவருக்குண்டான பலன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. மேஷ ராசிக்கு சுக்கிரன் 12ல் வராரு. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 12ல் வர்றதால தனவரவு கிடைக்கும். அதுபோல் திருமணம் சம்மந்தப்பட்ட செயல்களில் வெற்றி அடைவீங்க. லாபம் கிடைக்கும். தூக்கம் இல்லாத இருந்தது எல்லாமே தூக்கம் நல்லா வரும். நீங்கள் நினச்ச லாபம் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சுக்கிரன் 11ல் வராரு. வேலைகள் மூலமாக லாபம். அதுபோல் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய இடம். ஒரு செயல் செஞ்சீங்க அப்படின்னா அது நல்லபடியாக முடியும். 11ஆவதில் வர்றதால நினச்சது நடக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் வருகிறார். அடுத்ததாக மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல வர்றதால 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதால குழந்தைகளால் செலவுகள். நீங்கள் தொழில் செஞ்சனா அதில் செலவுகள் வரும். அதனால் விரோதங்கள் ஏற்படும். தொழிலில் விரோதம். அதனால் செலவுகள் உருவாகும். கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாட்கள் இது. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு 9ல் சுக்கிரன் வர்றதால ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தொழிலில் லாபம் அடைவீங்க. உடல்நிலை கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு எல்லாம் தேவையானது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 8ல் வர்றதால தொழிலில் திடீர்னு வருமானம் வரும். வருமானம் வரக்கூடிய நாட்கள். அதேமாரி இளைய சகோதரர்கள் மூலமாக வருமானம் வரும். ஒரு நல்ல உடல் சுகம் கிடைக்கும். இதுபோல் ஒரு நல்ல நிலை இப்போ இருக்குது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு சுக்கிரன் 7ல் வர்றதால உங்கள் எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் பகை உருவாகும். அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாட்கள் இது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 6ல் சுக்கிரன் வர்றதால வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் மனக்கவலை ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனவரவு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நினச்ச லாபம் கிடைக்கும். அதுபோல் கொஞ்சம் உடல்நிலையிலும் பிரச்சனை வரும். உடல்நிலையை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 4ல் சுக்கிரன் வர்றதால உங்களோட உறவுகள் பேசாத இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. அதனால் மனசு நிம்மதி அடையும். அடுத்ததாக தெரிஞ்ச உறவுகள் கூட உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு 3ல் வர்றதால சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல நிற்கிறாரு. நீங்கள் செய்கிற செயல் நல்லா இருக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். தங்க நகை போன்ற நகைகள் வாங்க வாய்ப்புண்டு. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு 2ல் சுக்கிரன் வர்றதால தனவரவு சுகம். குடும்பத்தில் ஒரு நல்ல சுச்சுவேஷன் உருவாகும். அதுபோல் லட்சுமிகரமான ஒரு செயல்கள்லாம் செய்வீங்க. ஒரு நல்ல செயல்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு லக்னத்திலே சுக்கிரன் வர்றதால தன லாபம் கிடைக்கும். அதனால் சுகம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சுச்சுவேஷன் உருவாகும். ஒரு திருமணம், குழந்தை பாக்கியம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. அதனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நன்றி. உங்கள் ஜாதகப்படி சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எங்களை அழைக்கலாம். நன்றி.